டெட்டுக்காக நோட்ஸ் வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்கள் தமிழ் எழுதுனது வந்து நாமக்கல் கவிஞர். கல்னு வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர். அருள் நெறி அறிவை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். வானொலியாம் தேன்மொழியாம் இது எல்லாம் எழுதுனது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு காந்திய கவிஞர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் இவர் தான். இவர் என்னென்ன எழுதியிருக்காருன்னா மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி இதெல்லாம் இவர் எழுதினது. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்ட்டு சொல்லிட்டு இது எழுதினதும் நாமக்கல் கவிஞர். சரியா, எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர். அடுத்து ஒன்றல்ல ரெண்டல்ல இது எழுதினது உடுமலை நாராயண கவி. ஸோ உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல, முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. கடையெழு வள்ளல்கள் பற்றி. உடுமலை நாராயண கவி வந்து நாட்டுப்புற இசையில் எளிமை கவிதையான பாடுறதில் வந்து சிறந்தவர். ஒப்புமை அப்படின்னா இணை, முகில்னா மேகம், மேதினா உலகம், உபகாரினா வள்ளல், இசைப்பாடல்னா பரிபாடல். அடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்தவர் வந்து பாரி. சொல்லுக்கு தலை கொடுத்தவர் யாருன்னு பழைய டெட் எக்ஸாம் கொஸ்டினில் இருக்குது. சொல்லுக்கு தலை கொடுத்தவன் குமணன். சரியா, அதியமான் வந்து அவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்துருப்பாரு. ஆய் வந்து பொதிகையில் ஆயக்குடி மன்னனாக வந்து இருந்திருப்பார். இவர் வந்து நாகத்துக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஓரி அப்படின்னு வந்து கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இலக்கிய வடிவத்துக்கு வந்து புனிதம், விடுகதை இது எல்லாமே இலக்கிய வடிவம் தான். புனிதம், விடுகதை. அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேசுவது கேட்பது முதல் நிலைனா, எழுதுவது படிப்பது 2வது நிலை. பேசுவதும் கேட்பது தான் உண்மையான மொழி அப்படின்றாங்க. இது அடுத்த நிலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அடுத்து தான் எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது. அடுத்து கனவு வந்து மொழி நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா மு. வரதநாசனார் தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பேசுவது கேட்பது முதல் நிலை, எழுதுவது படிப்பது 2வது, எண்ணப்படுவது நினைக்கப்படுவதில் 3வது. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா வரதராசனார். சரியா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் இதெல்லாம் நன்னூரில் வரும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் நன்னூல். பேச்சுனா உலக வழக்கு, எழுத்து வந்து இலக்கிய வழக்கு. பேச்சு உலக வழக்கு, எழுத்து இலக்கிய வழக்கு. பேச்சு எழுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். தொல்காப்பியர் வந்து உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்கிறாரு. உலக வழக்கு எழுத்து வழக்கு வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டல் பேசுதல் முதல் நிலை. இது வந்து தாயிட்டிருந்து குழந்தை கற்றுக்குது. ஸோ அதான் தாய்மொழி மூலமாக. 2ஆம் நிலை வந்து மற்ற லாங்குவேஜஸை கற்றுக்கிறது. தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழி. அது பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையாவே அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட இலக்கண நூல் புதிதாக படித்திட செந்தமிழை செழுந்தமிழாயாக்க வேண்டும்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக படித்திட வேண்டும், செந்தமிழை செழுந்தமிழ் ஆக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறாங்க. அடுத்து குற்றிய லுகரம். சரியா, குற்றிய லுகரம்னா குசுடு துபுருன்னு முடியாது. தான் முக்கியம், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றிய லுகரம்னா குசுடு துபுரு இப்படி முடிகிற எல்லாமே அதோட மாத்திரையிலேருந்து மாத்திரை அளவு கம்மியாக ஒழிக்கும். சரியா, குற்றிய லுகரம் வந்து இது வந்து தனிக்குறில். அதாவது தனிக்குறில் வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஒரு தனிக்குறிலிருந்து அதுக்கப்புறம் குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது குற்றிய லுகரத்திலே வராது. நெடிலோ இல்லை 2 குறிலோ இருந்து அதுக்கப்புறம் இது வந்ததுன்னா இது வந்து குற்றிய லுகரத்தில் வந்து ஒரு மாத்திரை அளவு வந்து கம்மியாக ஒழிக்கும். சரியா, ஸ்டார்டிங்கில் இருந்தாலோ மிடில் இருந்தாலோ ஒரு டேப்லெட்டில் இருக்குது. அடுத்து நம்ம வரும்போது பார்க்கலாம். குற்றிய லுகரம் வந்து 6 வகையாக இருக்குது. நெடில் தொடர் குற்றிலம், உயிர் தொடர் குற்றிலம், மண்தொடர், மின்தொடர், இடைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப்பில் இருக்குது. குற்றிய லுகரம் 6 வகைப்படும். சரியா, அடுத்து முற்றிய லுகரம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு தனி குறில் இருந்தால் அடுத்து குசுடு துபுரு இருந்துச்சுன்னா அது முழு மாத்திரை அளவில் ஒழிச்சிரும். எக்ஸாம்பிள் வந்து புகு, பசு, விடு இதெல்லாம் ஒரு டேப்லெட்னா ஒரு டேப்லெட் தான். அது கூவோட மாத்திரை அளவு குறையாது. 1லேருந்து அரையாக குறையாது, ஒரு மாத்திரை வந்துடும். இது மாவு 7 இதில் குசுடு துபுருவே இல்லை. ஸோ மாவு 7 வந்து இதுவும் முழுசாக தான் ஒழிக்கும். அது மாத்திரையில் ஒழிக்கும். குறில் கரம், அகரம் இகரம். நெடில்னா கான், ஐகான் ஔகான். குறில் நெடில் ரெண்டுமே சேர்ந்தது காரம். ஆயுதெழுத்து கேனம் அக்கேனம். இது வந்து பழைய டெட் கொஸ்டினில் இருக்குது. அக்கேனம்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஆயுத எழுத்து. ஸோ கரம் அகரம் இகரம் கரம் குறில். ஐகான் ஔகான் கான் நெடில். காரம்னா குறில் ப்ளஸ் நெடில் ரெண்டுமே சேர்ந்தது. ஆயுத எழுத்துனா கேனம் அக்கேனம். ஓகேவா, தொடர்ந்து குற்றிய லுகரம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். இவ்வென்ற எழுத்தை தொடர்ந்து குற்றிய லுகரம் இல்லை.
சுடுரு சுடுரு. சரியா, இதுக்கப்புறம் இடைத்தொடர் குற்றியலுகரம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சூடுருவில் முடிகிற மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரம் வராது. இவ்வதுலேருந்து குற்றியலுகரமே வராது. சூடுருவத்துலேருந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் வராது. அடுத்து குற்றிய லிகரம். யகரம் மியா, இதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ உரைநடை வழக்கில் இல்லை. இலக்கிய வழக்கில் தான் வந்து குற்றியலுகரமே யூஸ் பண்ணுறோம். இப்போ உரைநடை வழக்கில் இல்லை. எக்ஸாம்பிள் வரகு ப்ளஸ் யாது வரகியாது. ஈய மாதிரி வருதா, அதனால் இது இகரம், குற்றியல் இகரம். ஒரு மாத்திரை அரை மாத்திரையாக போகும். இன்னும் எக்ஸாம்பிள் கேல் ப்ளஸ் மியா கேன் மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா. ஸோ மியா யகரம், இது 2 தான். அதாவது ஒரு குற்றியல் உகரம் இருக்கும், அதுக்கு அடுத்து யகரம் வந்தாலோ இல்லாட்டி மியா, ஜென்ரலாகவே மியா வந்தாலே என்னாகும், இதோட இகரம் குறைஞ்சி ஒலிக்கும். அடுத்து தனி குறியில் ப்ளஸ் குசுடு துபுருனா முற்றியல் உகரம். ஒரு டேப்லெட் ஃபுல் டேப்லெட். தனி குறியில் இல்லாமல் குசுடு துபுருனா குற்றியல் உகரம் அரை டேப்லெட். வரும் மொழி ஃபஸ்ட்டு வந்து மியா இருந்தாலோ இருந்தாலோ மியா இருந்தாலோ இகரமாக சேஞ்ச் ஆகும். அந்த குற்றியல் இகரம் அரை டேப்லெட் பாதியாக குறைஞ்சி ஒலிக்கும். உகரம் இகரமாக சேஞ்ச் ஆகி அரையாக ஒலிக்கும். மதகுனா கப்பல். எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. சரியா, கிளிக்கண்ணி, இது வந்து காடு வந்து கிளிக்கண்ணி கிளின்னு வரும், கிளியேன்னு வரும். அப்படி வந்தாலே எல்லா பாட்டுமே கிளிக்கண்ணி பாட்டு தான். காடு இது எழுதுனது வந்து சுரதா. சரியா, கார்த்திகை தீபம்னா காடெல்லாம் பூத்திருக்கும் கிளியேன்னு வரும். அடுத்து கொம்புனா கிளை. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. அடுத்து சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். இதை திருப்பி போட்டாலே தெரியும், ராசன்னு வந்துடும். ஸோ ராஜகோபாலன் சுரதா. பாரதிதாசன் மேலே இருந்த அன்புனால சுப்ரத்தினம்னு பேரை மாற்றி அதை ஷார்ட் பண்ணி தான் சுரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அடுத்து உவமை கவிஞர்னாலே அது சுரதா தான். அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இதெல்லாம் இவங்க எழுதுனது. காடுக்கு வேறு என்னென்ன பேர்கள் இருக்குது, காடுக்கு வேறு என்னென்ன பேர், கால் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி வல்லை விடர் வியல் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி மொழி அரில் அறம் பதுக்கை கணயம், நிறைய பேர் இருக்கும். நெஞ்சில் புறமின்றி வஞ்சனை செய்வாங்களே கிளியே அப்படின்னு சொல்லி கிளியை வச்சு பாரதியாரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மார்த்தாண்டம். சரியா, ஊரின் வடகொடியில் அந்த மரம் தாத்தாவின் தாத்தா வலது காலத்துலேருந்து நின்ன மரம் இப்போ அழிஞ்சு போச்சுன்னு வந்து சொன்னோன்னே அப்படியே நிற்கட்டும் என் நினைவில் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடுறாரு. கொல்லிப்பாவை சிற்றுதெல்ல ராஜ மார்த்தாண்டம் வந்து எழுதுனது. கொங்குத்தேர் வாழ்க்கையை பற்றின கதை இது. சரியா, கொப்புகள் விலக்கி மெய்ப்பனை சிறைப்பதில்லை கருவ முட்கள் சொன்னது கலாப்பிரியா. குழந்தைகளை வளர்த்து பறவை மட்டும் மானம் தானாக உருவானது. சரி, மானம் தானாக உருவானது இது சொன்னதும் கலாப்பிரியா. அடுத்து நாவற்பழம் வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணி நாவற்பழம் கோழி குண்டு அந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து விலங்குகளின் உலகம் வந்து தமிழ்நாட்டோட 2வது பெரிய காப்பகம் வந்து முண்டந்துறை காப்பகம். ஆசியா எலஃபண்ட் ஆஃப்ரிக்கா எலஃபண்ட் அப்படிலாம் வந்து இருந்திருக்கு. ஆசியா எலஃபண்ட்டில் வந்து ஆசிய யானைக்கு வந்து ஆணுக்கு தந்தம் இருக்கும், பெண்ணுக்கு தந்தம் இருக்காது. இதில் 2க்குமே தந்தம் இருக்கும். ஆஃப்ரிக்கா யானைக்கு 2க்குமே தந்தம் இருக்கும். ஒரு நாளில் 250 கிலோகிராம் புல் சாப்பிடுது, 65 லிட்டர் தண்ணி குடிக்குது. கண் பார்வை இதுக்கு குறைவி, கேட்கும் தன்மையும் மோட்ப சக்தியும் தான் அதிகம். தமிழ்நாடு வனக்கல்லூரி எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை யூனிவர்சிட்டி வந்து இளநிலை வணிக பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்புறம் முதுநிலை எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை யூனிவர்சிட்டியில். சரியா, அடுத்து வந்து கரடி வந்து ஒரு அணைத்துண்ணி, கரையான் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். 160 கிலோகிராம் எடை வரை அது இருக்கும். புலி வந்து நைட்டு மட்டும் தான் வேட்டையாடும். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க புலி வந்து 90 நாட்களில் வந்து 2லேருந்து 3 குட்டி வரைக்கும் விட்டுரும். 2 வருஷம் வரைக்கும் அது வளர்த்துட்டு வரும் அப்படின்றாங்க. அடுத்து காட்டின் வனக்குறியீடே புலி தான். இது வந்து ரொம்ப பண்புள்ள விலங்கு அப்படின்றாங்க. சிங்கம் வந்து ஆசியா சிங்கம் ஆப்பிரிக்கா யானை மாதிரியே 2 இருக்குது. ஆசிய சிங்கம் வந்து குஜராத் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் இப்போ ஆசிய சிங்கமே இருக்குது. காட்டுக்கு அரசன் சிங்கம் சொல்லுவாங்க. பட் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன கருதுறாங்கன்னா புலி தான் வந்து முக்கியமாக காட்டு சிங்கம், அதாவது காட்டு அரசன்றாங்க. அடுத்து இந்தியாவில் வந்து சருகுமான் மிலாமான் வெளிமான் 3 இருக்குது. புள்ளிமான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து இந்திய வனமகன் வந்து அஸ்ஸாமை சேர்ந்த ஜாதவ் பயேங். சரியா, ஜோர் விராட் அப்படின்ற ஊரை சேர்ந்த ஜாதவ் பயேங். சரியா, பிரம்மபுத்திரி ஆற்றுக்கு நடுவில் ஒரு பெரிய தீவையே உருவாக்கியிருக்கார் இவர். சமூக காடு வளர்ப்பு திட்டத்தில் 3 வருஷம் சேர்ந்து அங்கே பார்க்குறப்போ அங்கே மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்ட்டு இருந்தப்போ
அவர் வந்து அஸ்ஸாமில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அந்த ஜாதுநாத்தை கன்சல்ட் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மண் தன்மை மாறணும்னா மண்புழு கட்டெரும்பெல்லாம் போய் போடணுன்னே அதெல்லாம் போட்டு வந்து நிறையா அவரே முயற்சி பண்ணி அவர் பெரிய காடை உருவாக்கி அங்கே யானைகள்லாம் வருது. ஸோ யானைகள் இருக்க காடு தான் வளமான காடுன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ இப்படி காடு அவர் உருவாக்கினால 2012 ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து அவருக்கு இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்து 2015 வந்து இந்தியா வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குது. அடுத்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுக்குது. அடுத்து ஜிட்டு கலிட்டா அப்படின்ற வனவியல் ஆர்வலாளர் வந்து இவரை பற்றி கேள்விப்பட்டுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வனக்காவலர்கள் அவரை கண்டுபிடிச்சி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதெல்லாம் இவரை பற்றி வருது. அடுத்து 4 வகை குறுக்கங்கள் எது? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம்னா தனியாக வந்தால் 2 டேப்லெட்டு. சரி, இது முதல்ல வந்தால் 1 1.5 தனியாக வந்தால் 2 வந்துடும், 2 டேப்லெட்டு. இது வந்து ஐன்றது நெடில். ஸோ ஆப்வியஸ்லி அது 2 டேப்லெட் வந்துடும். சரியா, இது முதல்ல வந்தால் 1.5 குறிஞ்சிருது, நடுவில் வந்தால் 1, கடைசியாக வந்தால் அதுவும் 1. சரியா, முதல்ல வந்தால் மட்டும் 1.5. சரியா, அடுத்து அவுகார குறுக்கம் தனியாக வந்தால் அதே மாதிரி 2, முதல்ல வந்தால் 1.5. இதில் மாதிரியே முதல்ல வரும்போது 1.5. இடையிலும் இறுதியிலும் அது வரவே செய்யாது. பழைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இடையிலும் கடையிலும் எது வராது? ஐகாரமா அவுகாரமா மகரமான்னு கேட்டிருப்பாங்க. அவுகாரம் தான் இடையிலையும் கடைசிலையும் வராது. அவ்வை அவுடதம் கௌரி இப்படி தான் வரும். சரியா, அடுத்து மகரம். மகரத்தை அடுத்து வகரம் வந்துச்சுன்னா அது மாத்திரை குறைஞ்சிரும். ஸோ மகரம்னாலே அரை மாத்திரை. ஸோ வந்து இந்த மேக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது 1/4 மாத்திரையாக குறைஞ்சிரும். அடுத்து போலும் வந்து போன், மருளும் மருண் இப்படிலாம் வரும்போது குறையும். முள் ப்ளஸ் தீது வந்து முக்டி இது வந்து ஆயுத குறுக்கம். சரியா, முள் ப்ளஸ் தீதுன்னு வரும்போது முக்டி இது, கல் ப்ளஸ் தீது கக்ரி இது, பக்ரி இது அப்படின்னு மாறும். அப்போல்லாம் வந்து இதோட அரை மாத்திரை 1/4 மாத்திரையாக குறைஞ்சிரும். அடுத்து வனப்பாதுகாவலர் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஊமைனா பேரபிள், ஃபாரஸ்ட்ரினா வனவியல், ஜங்கிள்னா காடு, பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். சரியா, திருன்ற அடைமொழி வந்து ஃபஸ்ட்டு நூல் எதுனா திருக்குறள். சரியா, அறமில் வந்து 38 இருக்குது, பொருளில் 70 அதிகாரம், அதுக்கப்புறம் இன்பமில் 25, மொத்தமாக 133 அதிகாரம், 38, 70, 25. சரியா, அடுத்து புலி தங்கிய குகை. இது வந்து புறநானூரில் இருக்குது. இது புறநானூறு எடுத்தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து கொடுத்துருக்கிறது 86வது பாடல். புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றூன் பற்றிய நின்மகன் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இங்கே தனியாக இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு தூணில் சாஞ்சிட்டு கேட்குறா, உங்கள் பையன் எங்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ போருக்கு போயிருப்பான், பெற்ற வயிறு இங்கே இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. புலி தங்கிய குகை புறநானூறு. இது வந்து எழுதுனது வந்து காவர் பெண்டு. சரியா, சோழ மன்னன் பேரவை கோப்பெருங்கிள்ளியோட நற்கிள்ளியோட செவிலி தாயாக இருந்தவங்க தான் இவங்க. பாஞ்சை வளம். சுத்த வீர சூரன் கட்டபொம்மன். பாஞ்சை வளம் ஃபுல்லாக வந்து கட்டபொம்மனை பற்றினது தான். எழுதுனது வந்து வானமாமலை. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, வாரணம்னா யானை, பரினா குதிரை, கமுகுனா பாக்கு. அடுத்து தேசியம் காத்த செம்மல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து சுத்த தியாகி அப்படின்னு இவர் யார் சொல்கிறாருன்னா பெரியார் சொல்கிறாரு. பிரிட்டிஷ் வாய்ப்பூடு சட்டம் வந்து போட்டிருக்கு. யார் மாதிரினா பாலகங்காதர திலகர் நார்த்துக்கு போட்டிருப்பாங்க, அவரை மாதிரியே வந்து நம்ம தேவருக்கும் போட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு கல்யாண சுந்தரனார் வந்து சொல்கிறாரு. சரியா, சுத்த தியாகின்னு பெரியார், தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு கல்யாண சுந்தரனார் சொல்கிறாரு. இவரோட அரசியல் குரு வந்து வங்கச்சிங்கம் நேதாஜி. இவர் பிறந்தது வந்து 1908 அக்டோபர் 30 ராம்நாட்டில் பசுமன்ற இடத்துல. உக்கிரவாண்டி தேவன் இந்திரராணி. அப்புறம் வந்து இஸ்லாமிய தாயோட பால் குடிக்கிறாரு. பிளேக் நோயால் வந்து எஜுகேஷனை டிஸ்கன்டினியூ பண்ணுறாரு. அடுத்து வந்து